Very happy evening, friends. In today's session, we'll be looking into activity 7 in unit 4. What you can see is the unit name. So here, Govinda and Vigneshwari came home after school. ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு திரும்பி இருக்கிறார்கள் கோவிந்தாவும் மற்றும் விக்னேஸ்வரியும். வந்த பொழுது they found a message on the kitchen table. வந்த பொழுது கிச்சன் மேஜை மேல் ஒரு மெசேஜ் ஆனது எழுதப்பட்டிருந்தது. இட் வாஸ் ஃப்ரம் their மதர். யாரால எழுதப்பட்டிருந்தது? அவங்க அம்மா எழுதியிருந்தாங்க. இவங்க ஸ்கூல்ல இருந்து வராங்க, ஏதோ ஒரு தகவலை அம்மா குழந்தைகளுக்கு தெரிவிச்சிருக்காங்க, என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு. லிசன் டு இட் அண்ட் டேக் வாட் தே ஹாவ் டு டூ. ஸோ அவங்க என்ன பண்ணணுங்கிறத அவங்க அம்மா எழுதி வச்சிருக்காங்க. அதை நான் இப்போ உங்களுக்காக வாசிக்க போறேன். அது ஒரு முறைக்கு இருமுறை நான் வாசிப்பேன். அதற்கு தகுந்த பதிலாக இருந்தால் நீங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த பிளாக், அதாவது இந்த பெட்டிக்குள் நீங்கள் டிக் மார்க்கை போடலாம். அப்படி அது இல்லை என்றால் நீங்கள் கிராஸ் மார்க் அல்லது இன்டு மார்க்கை நீங்கள் செலுத்தி விடலாம். முதலில் என்ன எழுதியிருக்கிறார்கள் அந்த கடிதத்தில் என்பதை நாம் பார்க்கலாம். அந்த கடிதத்தை நான் வாசிச்சு காமிக்கிறேன், படிச்சு காமிக்கிறேன் உங்களுக்காக. ஸோ லிசன் டு இட். ஸோ நான் இப்ப சொல்ல போறது இந்த ஸ்கிரீன்ல தெரியாது, நான் சொல்றத நீங்க கவனிச்சு கேட்கணும். அதனாலதான் இது ஒரு லிசனிங் ஆக்டிவிட்டி. கவனிச்சு கேளுங்க. ஒரு முறைக்கு இருமுறை நான் படித்து காட்டுவேன். பிறகு நீங்கள் இதில் டிக் செய்யலாம். இந்த பதிலையும் நான் உங்களுக்காக போர்ட்ல எழுதி காமிப்பேன். ஸோ அந்த கதைக்கு தகுந்த மாதிரி பதில நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும். சரியா? இந்த கதை அந்த லெட்டர்ல என்ன எழுதினதோ, அம்மா குழந்தைகளிடம் என்ன சொன்னார்களோ அதை நான் வாசித்து காட்டுகிறேன் ஒரு முறை. Dear son and daughter, I am leaving for work early today. என்னுடைய அன்புடைய மகன் மற்றும் மகளுக்கு அம்மா எழுதி கொள்வது, நான் இன்றைக்கு அலுவலகத்துக்கு வேலைக்காக நான் சீக்கிரம் செல்ல இருக்கிறேன். I am leaving for work early today. First have lunch. முதலில் மதிய உணவை சாப்பிடுங்கள். பிறகு wash the plates and dishes. Wash the plates and dishes. சாப்பிட்ட தட்டுகளை மற்றும் அந்த எந்த ஏனத்தில் சாப்பாடுகள் போடப்பட்டிருந்ததோ அந்த டிஷ், அதை நீங்கள் அலம்பி வைத்து விடவும். Handle them carefully. ஜாக்கிரதையாக அதை உபயோகிங்கள். Handle them carefully. Don't wash pans. தயவு செய்து பேனை அலம்பி வைக்க வேண்டாம். I will wash them when I am back from work. நான் ஒரு முறை வீடு திரும்பிய பிறகு, அதாவது நான் வீடு திரும்பிய பிறகு நான் அதை அலம்பி வைக்கிறேன். Do not wash the pans. I will wash them when I am back from work. Keep the serviettes in the right places. Keep the serviettes in the right places. There are some biscuits in the tin. சில பிஸ்கெட்கள் இந்த டின்னில் வைக்கப்பட்டுள்ளது. Remind grandmother to prepare tea around 4 p.m. பாட்டியிடம் ஒரு 4 மணி அளவில் தேநீரை தயாரிக்க ஞாபகப்படுத்துங்கள். Remind grandmother to prepare tea around 4 p.m. Enjoy the biscuits while having tea. தேநீரை குடிக்கும் பொழுது பிஸ்கட்டை சாப்பிட்டு கொண்டே ருசித்து தேநீரை குடியுங்கள். Don't wait till I return to take a wash. Don't wait till I return to take a wash. எனக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டாம், நான் திரும்பி வர வரைக்கும் நீங்கள் அலம்பி வைத்து விடவும். Don't wait till I return to take a wash. So with this the letter comes to an end. இந்த கடிதமானது முடிவுக்கு வருகிறது. ஸோ அம்மா குழந்தைகளிடம் எழுதிய ஒரு சிறிய கடிதம் என்னெல்லாம் செய்து வைத்திருக்க வேண்டும், ஏனென்றால் அவர்கள் வேலைக்கு சென்று இருக்கிறார்கள். அவர்கள் வரும் முன்பாகவே என்னெல்லாம் வேலை செஞ்சிருக்கணுங்கிறத குழந்தைகள்கிட்ட அம்மா எழுதிட்டு போயிருக்காங்க. ஸோ மறுபடியும் நான் இந்த
கடிதத்தை வாசிக்கிறேன். Dear son and daughter, I am leaving for work early today. First have lunch. Wash the plates and dishes. Handle them carefully. Don't wash pans. I will wash them when I'm back from work. Keep the serviettes in the right place. இந்த serviette என்றால் என்னவென்று நான் இந்த லெட்டரை வாசித்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். I will wash them when I'm back from work. Keep the serviettes in the right place. There are some biscuits in the tin. Remind grandmother to prepare tea around 4 p.m. Enjoy the biscuits while having tea. Don't wait till I return to take a wash. So the letter comes to an end. கோவிந்தாவும் விக்னேஸ்வரியும் வீட்டுக்கு திரும்பி இருக்கிறார்கள். ஸ்கூலுக்கு சென்ற பிறகு அம்மா ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார், என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பது. அதை தான் நான் இப்பொழுது வாசித்து காமித்தேன். In our book, the activity is written in this manner. அந்த ஆக்டிவிட்டி ஆனது இப்படிதான் எழுதியிருக்கிறது. Prepare lunch, have lunch, wash plates, wash dishes, handle pans carefully, wash pans, handle plates carefully, keep the used serviettes on the table, keep the biscuits in a tin, prepare coffee, prepare tea, eat biscuits with tea, take a wash, take a wash. அம்மா சமையல் செய்த சொல்லியிருக்கிறாரா? இந்த கடிதத்தில் அம்மா சமையலை செய்ய சொல்லவில்லை, சமைத்த உணவை சாப்பிட சொல்லியிருக்கிறார். So we'll put a cross mark for the first one, that is prepare lunch, have lunch. அம்மா என்ன சொல்லியிருக்காங்க? I'm leaving for work early. First have lunch. முதலில் உணவை சாப்பிடவும். பிறகு wash the plates and dishes. Wash plates, wash dishes. இந்த இரண்டுக்குமே நாம் டிக் மார்க்கை செலுத்தி விடலாம். Handle pans carefully. So handle them carefully. என்னெல்லாம் ஏனம் வைக்கப்பட்டுள்ளதோ அதை ஜாக்கிரதையாக பயன்படுத்தவும் என்று அம்மா சொல்லியிருக்கிறார். Handle pans carefully. Handle the plates carefully. Don't wash pans. So இந்த wash pans பக்கத்துல நம்ம into மார்க் போட்டுருவோம். அம்மா வந்து பேனை அலம்பி வைக்க சொல்லல, தட்டுகளையும் டிஷ்ஷஸ்களையும் தான் அலம்பி வைக்க சொல்லியிருக்காங்க. Wash pans, I put X mark. Handle plates carefully, tick mark. Keep the used serviettes on the table. அதாவது சாப்பிட்ட பிறகு கையலம்புவோம். அது தொடத்து கொள்வதற்கு ஒரு துணியை பயன்படுத்துவோம் இல்லையா? சோ இப்படிதான் இருக்கும் சர்வியட் என்பது, துணி. இதை இந்த மேஜை மேல் வைத்து விடவும். Keep the used serviettes on the table. Keep the used serviettes on the table. While I was telling the reading out the letter, keep it in the right place. So இந்த மேஜைக்கு மேல் வைக்கவும். Handle plates carefully. Keep the used serviettes on the table. Keep the biscuits in a tin. There are some biscuits in the tin. Enjoy the biscuits while having the tea. These were told. சாப்பிட்ட பிறகு அந்த டின்னில் இருந்து எடுத்த பிஸ்கெட்டை அதிலேயே வைத்து விடுவோம். Prepare coffee. அம்மா காஃபியை தயாரிக்க சொன்னாரா? இல்ல, பாட்டியிடம் ஒரு 4 மணி அளவில் டீயை தேநீரை தயாரித்து கொடுக்கும்படி சொன்னார்.
இல்லையா? So prepare coffee, X mark, prepare tea. So who has to prepare tea? The grandmother has to prepare tea. So here just it is mentioned as prepare tea. So அதனால் இங்கும் நாம் X மார்க்கை போட்டு விடலாம். ஏனென்றால் பாட்டி தான் நமக்கு தயாரித்து கொடுக்க போகிறார். Eat biscuits with tea. டீயினுடன் பிஸ்கெட்டை சாப்பிடவும். ஆம், இந்த கதை அந்த லெட்டரிலும் அப்படிதான் எழுதியிருந்தது. Take a wash. So the mother is asking not to wait for her while she returns back from work. So she is asking them to take a wash. So அம்மா கடிதத்தில் என்ன சொன்னார்களோ அதுக்கு தகுந்த வேலைகள் எதெல்லாம் செய்ய வேண்டும், இதெல்லாம் செய்ய வேண்டாம், அதற்கு தகுந்த மாதிரி நாம் இந்த பெட்டிக்குள் தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். If at all we have to do, put a tick mark. If at all we are not supposed to do the task, இந்த வேலையை செய்யக்கூடாது என்றால் into மார்க்கை நீங்கள் செலுத்தி விடலாம். So this is the serviettes. She is asking to keep it in the right place. After using it, keep the used serviettes on the table. So this is a milk pan, how it looks. So she's asking him to handle the pan carefully. இதை அலம்பி வைக்க சொல்லல, இதை ஜாக்கிரதையா பயன்படுத்த தான் சொல்லியிருக்காங்க. அவங்க வேலையிலேருந்து திரும்பிய பிறகு அவங்களே தேய்ச்சி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. She is asking to handle the pans carefully. So she has asked to wash the plates and dishes, whatever they have used for having food. சாப்பிட்ட தட்டையும் மற்றும் அந்த ஏனங்களையும் தேய்த்து வைக்கும்படி அம்மா சொல்லியிருக்கிறார் இல்லையா? So I have shown you the picture of serviettes, pan, plates and dishes. This is the serviette that is mentioned over here. Is serviettes, serviettes. Sorry. So unit 4, what can you see? The unit name. In that we have completed activity 7. It's a listening activity. அதனால்தான் என்ன கடிதம் அம்மா எழுதினார்களோ அதை நான் வாசித்து காமித்தேன். அது ஒரு முறைக்கு இருமுறை நான் ஏன் வாசித்து காமித்தேன் என்றால் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள பெட்டிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதலாம். பதிலை சரியான பதிலாக இருந்தால் டிக்கும், இல்லை என்றால் இன்டு மார்க்கை நீங்கள் செலுத்தி விடலாம். ஓகே, அடுத்தபடியா நமக்கு என்ன ஆக்டிவிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு? இதே யூனிட் 4ல ஆக்டிவிட்டி 8, listen and write. Your teacher will read some words. உங்களுடைய ஆசிரியர் உங்களுக்காக சில வார்த்தைகளை படிப்பார். Find the suitable word list from B for each word and write it in your exercise book. உங்களுடைய புத்தகத்தில் அதுக்கு தகுந்த காலமில் நீங்கள் எழுதிவிடலாம். அதாவது ஆசிரியர் படிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை இப்பொழுது இங்கு பார்த்தால் இந்த பி காலமில் 10, hen, then அந்த வார்த்தையின் முடியக்கூடிய இந்த சத்தம் n அப்படி என்று முடிகிறது. சோ இதே போல் ஒரு உச்சரிப்புடன் ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டால், இந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் கேட்டால்
அதனை A காலமில் எழுதிவிடலாம். So I will show it on the board. So you first I'll read out the words. Okay, முதல்ல நான் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். பிறகு எந்த காலம்ல அது பொருத்தமா இருக்குங்கிறத நம்ம எழுதலாம். சரியா? இந்த ஆக்டிவிட்டி 8 உங்களுடைய புத்தகத்துல எப்படி இருக்கோ அதுதான் நான் இந்த போர்ட்ல எழுதியிருப்பேன். ஓகே, 10, hen, then, beg, peg, jet, net, let, less, bless, stress, well, fell, smell, neck, peck, wreck, send, lend, trend, sent, lent, trend, I'm sorry, sent, lent, tent, went. So, the words which is written in B column, I have read it out for you. உங்களுக்காக நான் அப்ப படிச்சிருக்கேன். So, என்னெல்லாம் வார்த்தைகள் அந்த ஆசிரியர் படிச்சிருக்கிறார் அதை நான் கூறுகிறேன். அது எந்த காலம்ல வருங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்து எழுதலாம். சரியா? So, here are the words. I'll take one word at a time. We'll see in which column it matches. இப்பொழுது நான் வாசிக்கக்கூடிய வார்த்தை bend. என்ன வார்த்தை? bend. இது எங்கு வரும்? இங்கே வரலாம். Send, lend, trend. So it is ending with this sound, end, end. So bend comes in this. So it matches with this column. B columnல இந்த வார்த்தைகளோட இது பொருந்துருது. அடுத்தபடியா went, V-E-N-T, went. The sent, lent, tent, went. W-E-N-T is the word which they have mentioned. The word that the teacher has read out is went, V-E-N-T. ஒரு நிமிடம். Next word that I'm going to pick is tell. Tell. Well, fell, smell, tell. Bent. Bent. வளைஞ்சுக்கிறது. Bent. B-E-N-T. Is having similar sound of these words. Sent, lent, tent, went, bent. Next, rent. வாடகைக்கு. Rent. R-E-N-T. Next word is deck. Deck. So it can be matched with these words. Neck, peck, wreck, deck. Next word is leg. So it matches with these words. Beg, peg, leg. Check. Check. So again, it is written with these words in B column. Neck,
peck, wreck. Wet, wet. So it will be written over here. Jet, net, let, wet. Mend is the next word. Mend, M-E-N-D, mend. எங்க எழுதலாம்? Can place it over here. Speck, speck, S-P-E-C-K, speck. இந்த வார்த்தைகளுடன் அது பொருந்தும். அதே சத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும். ஸ்பெக், ஸ்பெக், செக், டெக். பென், பென் எந்த வார்த்தைகளோட பொருந்துற மாதிரி இருக்கு? டென், ஹென், தென், பென். Next word is men, M-E-N, men, ஆண்கள், men. Next set of word is mess, mess. So it can be matched with these words in the column B. Less, bless, stress, mess. அடுத்த வார்த்தை clegg, clegg. Beg, peg, leg, clegg. Bet is the next word. Jet, net, let, wet, bet. பந்தயம், bet. Next word is dress, dress. So it will be written in this column. Match with these words. Less, bless, stress. Already we have chosen another word. Mess, and the word dress also matches with these words in this column. Bell, bell. Well, fell, smell, tell, well. When, எப்பொழுது, when, W-H-E-N. So where can we write it? We can place it over here. When, men, pen. So it matches with these words. இதே மாதிரி சத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த B காலமில் முதலில் எழுதப்பட்டுள்ளது. ten, hen, then. So when, men, pen is also placed over here. கடைசி ஒரு வார்த்தை இருக்கிறது. Dent, dent. Dent, rent, bent, went. Activity 8 in our textbook, Unit 4, what can you see? We have seen the words that rhymes with the words that is given in column B. So எல்லாருமே இந்த பதில்களை எழுதியாச்சா? வார்த்தைகளை தகுந்த காலம்ல எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். I'll wait for a minute more. இன்னும் ஒரு நிமிடம் உங்களுக்காக காத்திருக்கிறேன்.
இந்த ஆக்டிவிட்டி சம்பந்தமா ஒரு கேம் விளையாடலாம் in word wall. So you need to choose the rhyming words of the given word. Okay, we'll see that activity. Okay, I'll share the screen. I hope you have written these words in your exercise book. உங்களுடைய புத்தகத்துல நீங்க எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்னெல்லாம் வார்த்தை இங்க கொடுக்கப்பட்டிருக்கு? எந்த வார்த்தைகளோட மேட்ச் பண்ணணும்? ஃப்ராக், சன், கோட், ட்ரக், ஹவுஸ், ஹெட், ஹக், ஸ்ட்ரீம், பெட், வால். மறுபடியும் நான் படித்து காமிக்கிறேன். ஃப்ராக், சன், கோட், ட்ரக், ஹவுஸ், ஹெட், ஹக், ஸ்ட்ரீம், பெட், வால். ஸோ இந்த வார்த்தைகளோட பொருந்துற வார்த்தையை நம்ம மேட்ச் பண்ணணும். இங்க என்னென்ன வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு? ரன், ரன் எந்த வார்த்தையோட பொருந்தும்? அதே மாதிரி சத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை இங்க இருக்கு. சன், ரன். இங்க எழுத முடியுமா? ஓடுறது. அடுத்தபடியா மவுஸ், மவுஸ். has the same word, it has the same sound like house, house, mouse. truck, truck. இந்த வார்த்தை போல் சத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை இங்க என்ன இருக்கு? duck, duck, truck, duck. coat, coat. கோட்டுக்கு பொருந்துற மாதிரி வேற என்ன வார்த்தை இருக்கீங்க? அதே சத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை என்ன இருக்கு? போட். உங்களுக்கு பதில் தெரிந்தால் நீங்களும் சொல்லலாம். If at all you are knowing the answers, please let me know. frog, frog, dog. இதே சத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை இது. அடுத்தபடியாக head, ரெட், ஹக், அணைத்துக் கொள்வது. பக், ஒரு பூச்சி. பக், ஹக், பக். These two words are rhyming. Stream, stream. It rhymes with this word cream, cream. C-R-E-A-M. bed, bread. இரண்டுமே ஒரே மாதிரி சத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு. வால், டால், வால், டால். சோ இந்த நம்ம பொருந்திருக்கிற வார்த்தை சரியா இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ஓ இந்த ரெட்டும் பிரெட்டும் மாத்தி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அதை கவனமாக பார்க்க வேண்டும். So we'll move on to next activity which is in our workbook. நம்மளுடைய workbookல யூனிட் 4ல ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்கலாம். I'll share the screen. இங்கு 2 படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக்டிவிட்டி 4 இன் யூனிட் 4. வாட் கேன் யூ see? இது நம்ம ஒர்க் புக்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. ஸ்பாட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் பிக்சர் A and B. 2
படத்திலும் ஒரு கூடை நிறைய பழங்கள் இருக்கிறது. முதல் கூடையில் சில பழங்கள் வெளியே சிதறி இருக்கிறது. சில பழங்கள் ஒன்றிலும் இன்னொன்றிலும் இல்லாமலும் இருக்கிறது. அது என்ன வித்தியாசம்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். இதுல நம்ம கவனமா கவனிச்சு பார்ப்போம். என்ன பழங்கள் இருக்கு, ஏ பாஸ்கெட்ல எது இல்லை, என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுவோம். அப்புறம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இடத்துல நம்ம சரியான பதில எழுதலாம். சரியா? பிக்சர்ஸ். இந்த 2 படங்களையும் கவனமாக பார்க்கணும். அப்பதான் நம்மளால வித்தியாசத்தை எழுத முடியும். So have you identified the differences? என்ன வித்தியாசங்கிறத கண்டுபிடிச்சாச்சா? ஒரு வித்தியாசம் அவங்களே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. 6 oranges out of the basket, 3 oranges in the basket. 6 ஆரஞ்சு பழங்கள் பாஸ்கெட்டுக்கு வெளியில் இருக்கிறது என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1, 2, 3, 4, 5, 6. ஆமா, 6 பழங்கள் வெளியில இருக்கு. இங்க பார்த்தோம்னா 3 பழம் பாஸ்கெட்டுக்குள்ள இருக்கிறத நம்மளால கவனிக்க முடியுது. 3 ஆரஞ்சு பழம் கூடைக்குள்ள இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. வேற என்ன வித்தியாசம் இருக்கு? இந்த கூடையில பார்த்தோம்னா 2 பைனாப்பிள் பழம் இருப்பதை நாம் காண முடிகிறது. ஆனா இந்த பி பாஸ்கெட்ல ஒரே ஒரு அனாசி பழம் இருக்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. இந்த டிஃபரன்ஸ் நம்ம எழுதுவோமா? Pineapples are in the basket. Here in basket B, 1 pineapple is in the basket. ஒரே ஒரு அனாசி பழம் தான் இந்த கூடைக்குள் இருக்கிறது. இங்கு பார்த்தால் 3 ஆப்பிள் பழங்கள் கூடைக்குள் இருப்பதை நம்மளால் காண முடிகிறது. 1, 2, 3. ஆனா இங்க எத்தனை ஆப்பிள் பழம் இருக்கு? 2 ஆப்பிள் பழம் தான் இருக்கு. 1, 2. So 3 apples are in A basket and you can find only 2 apples in basket B. இந்த 2 ஆப்பிள் பழங்கள் மட்டும்தான் basket B இல் காண முடிகிறது. 2 apples are in the basket.
2 பப்பாளி பழங்களை நாம் இங்கு காண முடிகிறது. ஆனால் இந்த பி பாஸ்கெட்டில் ஒரே ஒரு பப்பாளி பழத்தை நம்மளால் காண முடிகிறது. இரண்டு பப்பாளி பழங்கள் ஏ பாஸ்கெட்டில் இருக்கிறது. Are found in the basket. One papaya is in the basket. வேற ஏதாவது வித்தியாசமாக உங்களுக்கு தெரிந்தால் நீங்களும் சொல்லலாம். இங்கு சில ஸ்ட்ராபெரி பழங்களை நம்மளால் காண முடிகிறது இல்லையா? 3 strawberries are in the basket A, whereas we don't find any strawberries in basket B. Strawberries are not found in this basket. இந்த கூடையில் நாம் ஸ்ட்ராபெரி பழங்களை ஒன்றும் காண முடியவில்லை. இதை தவிர வேற ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிக்க முடிந்தால் நீங்களும் சொல்லலாம். But all you are able to find any other difference by looking into these two pictures, you may please tell me. So in today's session, we have seen many activities. That is 2 activities in Unit 4 in our pupil textbook and 1 from our workbook pertaining to rhyming words and listening activity. Any doubts to anyone in today's session, you may please ask me. Okay. I shall end the session over here. We'll again meet in the next class. Thank you so much, friends. Nandri, Vanakkam.